Hi friends, நான் Bhuvanesh. So today என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா வாட்டர் லெவல் இண்டிகேட்டருக்கான ஒரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தண்ணி பிரச்சனைலாம் நிறைய இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். தண்ணிலாம் சேவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த பாக்ஸில் என்ன இருக்குது எல்லாமே பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவல் இண்டிகேஷன் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மீடியம் ஹை லெவல் எல்லாமே இருக்குது. பஸர் இருக்குது, வித் ஒரு சுவிட்சும் கொடுத்துருக்கேன். ஓகேவா, கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இந்த டெர்மினல் கனெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் சென்சார் இருக்குது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் இன்புட். இந்த 230 வோல்ட் இன்புட் நீங்கள் குத்தினா தான் இந்த சர்க்யூட் வந்து ஒர்க் ஆகும். டேங்க்கில் என்னமோ 12 வோல்ட் தான் போகும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ஒரு பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டில் 5 இயர்ஸாக ஒர்க்கிங்கில் இருந்துச்சு. இந்த ஆங்கிங் மவுண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் இருந்தால் போதும், அப்படியே எடுத்து மாட்டிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதுக்கு வந்து இந்த சர்க்யூட்டுக்கு வந்து ஒரு 10 மீட்டரில் 4 கோர் கேபிள் கண்டிப்பாக தேவைப்படும். 4 கோர்னா நான் கேட்டிங்கன்னா அந்த கேபிளுக்குள்ளே 4 ஒயர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு பைப்பும் கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த பைப்பை நம்ம எடுத்துக்கலாம். இந்த பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் மார்க்கிங் இருக்குது. அது என்னடா மார்க்கிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் இருக்க டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், அந்த பைப்பை டேங்க்குள்ளே வச்சுட்டேன். தண்ணி ஃபுல்லாக நரைஞ்சு கீழே ஊற்றுற ஸ்டேஜ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த தண்ணியோட மட்டத்தை ஹை லெவல் மட்டத்தை நான் பண்ணேன், மார்க் எடுத்துகிட்டு டேப் அடிச்சிட்டேன். ஓகேவா, இப்போ நான் மீடியம் லெவலில் எடுக்கணும். அதாவது இந்த டேங்கோட பாதி லெவலில் எனக்கு தேவை. அதுக்காக ஒரு ஒயர் எடுத்து ஃபுல் லென்த்தாக வந்து அந்த ஒயரை ரெண்டாக மடக்கும் போது எனக்கு பாதி லெவலில் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இந்த பாதி லெவலில் நான் மார்க் எடுத்துக்கிட்டேன். இன்னொரு மார்க்கும் அடிஷ்னலாக போட்டுக்கிறேன், ஒரு கரெக்டாக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இன்ச் டேப்பில் மார்க் எடுத்துருக்கலாம். பட் பிகினருக்கு இதெல்லாம் புரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இப்போ நம்ம டேப்பை அடித்தாச்சு. இப்போ வந்து நான் மார்க் அடிச்சுட்டு இருக்கிறது, டேப் அடிச்சுட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லோ லெவல் இண்டிகேஷனுக்கான இது 2 இன்ச்சு தள்ளி இந்த மார்க் எடுத்துங்க. லோ லெவல் அண்ட் மீடியம் லெவல், ஹை லெவல் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வாட்டர் லெவல் சென்சாருக்கான ஒரு பேஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். திரும்ப அந்த ஒயர் காயில் எடுத்துங்க. இந்த ஒயர் காயிலில் 4 ஒயர் இருக்குது நான் சொல்லியிருக்கேன். சாரி, கேபிள். இது ஒயர் காயில்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த கேபிளில் 4 ஒயர் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன பண்ணோம், நம்ம ஸ்லீவ் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் அந்த ஹை லெவல்லேருந்து லோ லெவலுக்கான மார்க்கிங்கில் என்ன பண்ணுங்கள், அந்த கேபிளை அளந்து வச்சுட்டு ஃபுல்லாக ஸ்லீவ் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1.1 மீட்டர் கிட்ட நீங்கள் கண்டிப்பாக ஸ்லீவ் எடுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சேஃபாக எடுங்க. உள்ளே இருக்க அந்த ஒயருக்கு எந்த ஒரு டேமேஜாக ஆகக்கூடாது. நான் இதுதான் ரொம்ப முக்கியமாக சொல்லுவேன். ஏன்னா இதுதான் மேஜர் ரோலே பண்ணுது. சென்சாரை வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டியை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா, இதை பற்றி நம்ம அப்புறமா எல்லாமே பார்ப்போம். இது ஒரு பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 மேக்கிங் வீடியோ இருக்குது. ஓகே, இந்த 4 ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வந்து கிரவுண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் லைட்டோட இண்டிகேஷன் லோ லெவல். என்கிட்ட ரெட் கலர் ஒயர் இல்லாதனால நான் ப்ரௌன் ஒயரே போட்டுட்டேன். ரொம்ப கரெக்டாக தான் இருக்கும், எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ வந்து எல்லோ லைட்டோட இண்டிகேஷன் மீடியம் லெவல். க்ரீனுக்கு க்ரீன் லைட்டு தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். க்ரீன் பிளாக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரெட்டும் ப்ளூ தான் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். சாரி, ப்ரௌனும் ப்ளூ தான். ஸோ ப்ரௌன் வந்து ரெட் கலர் லைட்டுக்கு நான் வச்சுங்க, ப்ளூ வந்து எல்லோ. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைப்பில் வந்து லாஸ்ட் எட்ஜ் கீழே இருக்க சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா கிரவுண்டில் மார்க் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து லோ லெவல் மார்க்கிங் அடிச்சு வச்சிருந்தால அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிட்டேன். இதுலேருந்து 2 இன்ச்சு தள்ளி என்ன பண்ணோம், ப்ரௌனோட ஒயரை வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள். உங்களோட விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒயரை எப்படி வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சென்சாருக்கு வரும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுல்ல, அது நல்லா முக்கியமாக பார்த்துங்க. இந்த பாக்ஸை முழுக்க நம்மளே தான் ரெடி பண்ணோம். எந்த ஒரு இதுவும் இல்லை, ஜென்யூனான ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை யாரும் ஏமாற்றலை. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம லோ லெவல் கிரவுண்டை மாட்டிட்டோம், லோ லெவல் மாட்டிட்டோம். இது வந்து சும்மா டம்மி டேப்பு தான். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு இதுக்காக அடித்தேன். இப்போ நம்ம மாட்டுறது எதுன்னு கேட்டிங்கன்னா மீடியம் லெவல், அதாவது எல்லோ லைட்டுக்கான இண்டிகேஷன் மீடியமே. அதை வந்து நான் பண்ணுறேன், கரெக்டாக நீட்டாக அந்த ஒயரை எடுத்துகிட்டு வந்து ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து மீடியம் லெவலில் வச்சுட்டு கரெக்டாக ஆழ்ந்து கட் பண்ணுறேங்க. நான் ஏன் ரிவர்ஸ்லேருந்து நான் லூஸ் இழுத்துட்டு வந்தேன்னா அப்போ தான் பார்க்குறது நீட்டாக இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன இழுத்துருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். சாரி. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேப் நம்ம அடிச்சிட்டோம். இந்த ஒயரும் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவலோட இண்டிகேஷனுக்கான இதுவும் நான் சென்சாரை கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சென்சார் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி எஜ்ஜில் நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஒரு சில ஒயர்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். அது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும், எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நீட்டாக இருக்கும்னா நீங்கள் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஓகே, இதுக்கும் நம்ம டேப் அடிச்சிடலாம். நீ நல்லா கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் டேப்பை தள்ளி தான் அடிச்சிருப்பேன். ஏன்னா எப்போவுமே தண்ணி ஊற்றும் போது சவுண்டு கேட்டு ப்ரோஜனம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சவுண்டு கேட்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வாட்டர் நம்ம சேவ் பண்ணுறது தான் மோட்டிவே நம்மளுக்கு. ஓகே, இப்போ எல்லாமே கரெக்டாக ட்ரெஸ்ஸிங் பண்ணிடலாம். பக்காவாக டேப் வச்சு இது பண்ணிடலாம். இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் ஏரியாவில் வந்து நிறைய பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றுறதுனால ஏகப்பட்ட சண்டை வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2017 வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஜனவரி மாதம் இன்ஸ்டால் பண்ணேன். இந்தளவுக்கு வந்து ப்ரொஃபஷனலாக இருக்காது. ஸ்வீட் பாக்ஸில் வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒர்க்காக இருந்துச்சு. முடிஞ்சால் நான் மேக்கிங் வீடியோவில் வேணால் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ அந்த வாட்டர் லெவல் செட்டப் எல்லாம் முடிச்சிட்டோம்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டினியூட்டி நல்லா வர்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு லெக் அடிக்கலாம் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா,
இதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ண ஐடியா பண்ணேன். பட் ஆனால் இப்போ இருக்க நிலைமையில் பண்ண முடியுமான்னு தெரியல. கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா கீழே என்னோடய சர்க்யூட் தமிழுக்கான என்னோடய இமெயில் ஐடி இருக்குது. நம்ம சர்க்யூட் தமிழ் சேனலோட இமெயில் ஐடி இருக்குது. கான்டாக்ட் பண்ணுங்கள். பொறுமையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு தர முடியும். அது இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம், பாக்ஸு கேபிள் தான் தர முடியும். ஓகேவா? இன்ஸ்டாலேஷன் நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள். ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெக் அடிலாம் ரொம்ப சிம்பிள் தான். இந்த லெக் வந்து ரொம்ப சின்ன சைஸ் தான். நீங்கள் கட்டிங் பேட் வச்சு ப்ரெஸ் பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக ப்ரெஸ் பண்ணிடலாம். இந்த லெக்கும் நான் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனில் கொடுத்துருவேன். இந்த மாதிரி லெக்லாம் இல்லாமல் கொஞ்சம் வேறு டைப்பில் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ஐடியா யோசிச்சுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மேபி வந்து ஐடியா வந்து வீடியோலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நிறைய ஐடியாவே வருது. ஓகே, இந்த மாதிரி டேப் படிச்சிருங்க. சின்ன சின்ன பர்லாம் வந்து கீழே விழாமல் இருக்கும். இது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ லெவலுக்கான மார்க்கிங்கை நான் வந்து நான் பண்ணுறேன், லெக் அடிச்சிடுறேன். ஸோ இந்த லெக்கு வந்து ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறது எதுக்குன்னா, இந்த காப்பர் கம்பிலாம் லீடெலாம் வெளியே நீடிட்டு இருந்துச்சுன்னா அது எப்போ வேணால் தண்ணியில் கலந்து நம்மளுக்கே டேஞ்சராக மாறலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஆனால் 5 வருஷம் நான் யூஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ தான் ப்ரொஃபஷனலாக நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ அவுட்புட் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, இதை வந்து நான் என்ன பண்ணலாம், டேங்க்கில் போய் செட் பண்ணிடலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் தான். இந்த இன்ஸ்டாலேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். மேக்கிங் வீடியோ வெயிட்டிங். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், டேங்க்கில் இந்த பைப்பை நான் இது பண்ணிடுறேன். எனக்கும் டேங்க்கு கொஞ்சம் ஜூமில் காட்டினா ஆசை தான். பட் டேங்க் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் மந்த்துக்கு 1 டைம் க்ளீன் பண்ணுறோம். இப்போ க்ளீன் பண்ண முடியல, எனக்கு வீடியோவும் போட வேண்டிய சுச்சுவேஷன் ஆனாலும் அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், நான் அந்த ஒயர்லாம் வந்து லூஸ் இழுத்து எங்கள் வீட்டுக்கு இது பண்ணிடுறேன். எங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃப்ளோ தான். நான் இது பண்ணிடுறேன். ஸோ என் தம்பி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். என் தம்பிகிட்ட ஒயர் தூக்கி போட்டாச்சு, அவன் வீட்டுக்குள்ளே தள்ளிட்டு இருக்கான். இப்போ டேங்க்லேருந்து அந்த ஒயர் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒயர் அங்கேருந்து இது பண்ணி நான் கீழே தள்ளிடுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒயர் வந்து உள்ளே வந்துச்சு. இந்த ஒயரை வந்து என்ன பண்ணலாம், நம்ம பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். நான் இன்ட்ரோலோட சொல்லியிருக்கேன். அந்த பாக்ஸில் இந்த அப்படியே கனெக்ட் பண்ணுறோம். இப்போ லெவல் சென்சார் அண்ட் 230 வோல்ட் இன்புட் இருக்குது. இது ஒன்றா கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த 230 வோல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் 2 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபேஸ் நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. நான் இப்போ கனெக்ட் பண்ணுறது ஃபேஸ் அண்ட் நியூட்ரலாக கேட்டிங்கன்னா, ஏசி சப்ளை பொறுத்த வரைக்கும் எது வேணால் கனெக்ட் பண்ணலாம். நான் இந்த கலர் கோடை ஒரே கலர் கோடாக போட்டிருக்கேன், உங்களுக்கு அதே தெரியும் நினைக்கிறேன். ஸோ எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் லெவல் சென்சாரில் கனெக்ட் பண்ணக்கூடாது, அது மட்டும் முக்கியமாக வச்சுங்க. 230 வோல்ட் இன்புட்டுன்னு போட்டிருக்கா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒயரில் மட்டும் கனெக்ட் பண்ணுங்கள், மாற்றி கனெக்ட் பண்ணுறாதீங்க, தேவையில்லாத பெரிய பிரச்சனை ஆகிடும். ஓகேவா? ஸோ இது 230 வோல்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ள ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அது 12 வோல்ட்டாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி இந்த சர்க்யூட்டை ஒட்டு மொத்தமாக 12 வோல்ட்டில் ஒர்க் பண்ண வைக்கும். 100% வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவல் சென்சாருக்கான நான் கிரவுண்ட் லெவல் நான் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறேன். அதுதான் அந்த சர்க்யூட்டோட மைனஸு. இப்போ ப்ரௌன் ஒயர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா லோ இண்டிகேஷன், அது ரெட் கலர் ஒயர் லைட்டோடுது. இது வந்து எல்லோ இண்டிகேஷன். ஓகேவா? ப்ளூ ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ லைட்டோடுது. க்ரீன் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட்டு தான். மேலே இருக்க கலர் கோடை அப்படியே பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மாற்றி கனெக்ட் பண்ணுறாதீங்க. இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் வீடியோவில் நான் தெளிவாக புரிய வைப்பேன். வெறும் கண்டினியூட்டி தான் நினச்சி பண்ணாதீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உள்ளே நிறைய விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டிரான்சிஸ்டர் இருக்குது, நிறைய இருக்குது. டிரான்சிஸ்டர் வேலையாக வந்து பார்த்தீங்கன்னா லோ சிக்னலை ஹை சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறது தான் டிரான்சிஸ்டர் வேலை. வெறும் கண்டினியூட்டி தான் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் கொண்டு போனாலும் இதோட சிக்னல் பக்காவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எந்த அளவுக்குன்னு தெரியல, நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2014 இது வந்து நான் கற்றுக்கிட்டேன், நான் படிக்கும் போது கற்றுக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை கொஞ்சம் ப்ரொஃபஷனல் லெவலில் பண்ண ஆசைப்பட்டு தான் உங்களுக்கு இது பண்ணேன். ஓகே, நம்ம எல்லாத்தையும் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டோம். இவ்வளோ நேரம் ஒரு டேபிள் வச்சு சொல்லி கொடுத்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த டேபிள் வந்து இந்த இடத்துக்காக நான் எடுத்துகிட்டு வந்து போட்டு லைட் செட்டிங்லாம் மாற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து வீடியோ வந்து தெளிவாக டெலிவரி ஆகணும்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரியணும்ல, அதுக்காக தான். இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிடுவோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரா ஃபுட்டேஜாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ எல்லாமே கரெக்டாக மூடிடலாம். அவுட்புட்டில் வந்து இப்படி வந்துச்சு. நான் குடிசத்தில் மோட்டர் ஆன் பண்ணுறேன். மோட்டர் ஆன் பண்ணிவிட்டேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கில் ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பலாம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது டேங்க்கில். இப்போ இந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 4x சம்திங் கிட்ட வச்சுருக்கேன். கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்க டேங்க் நிறையிறதுக்கு ஒரு 1/2 hour கண்டிப்பாக ஆகும். இப்போ நம்ம பாதி லெவல் டக்குன்னு வந்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா 4x என்ற ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஓகேவா? நல்லா கவனிச்சிங்கன்னா மீடியம் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நிறைய ஆரம்பிச்சிச்சு. இப்படி தான் க்ளோ ஆகிட்டு அதுக்கப்புறம் கான்ஸ்டண்ட்டாக எரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா கான்டாக்டை வந்து இதுவாகுது. ஓகேவா? இப்போ கான்ஸ்டண்ட்டாக எரிய ஆரம்பிச்சிச்சு மீடியம் லெவல். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். இதில் நம்ம இந்த பாக்ஸுக்கு வந்து 230 வோல்ட் இன்புட் பவர் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இன்புட் பவர் எடுத்துன்னு போய் நீங்கள் மோட்டருக்கு பேரலாக கனெக்ட் பண்ணிங்கன்னா மோட்டர் ஆன் பண்ணும்போது இதுவும் கூட சேர்ந்து ஆன் ஆகும். பட் மோட்டர் தனியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு இதையும் தனியாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுத்தையும் நீங்கள் தனித்தனியாக ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது பண்ணுங்கள். பஸ்ஸு சவுண்ட் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா? ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எந்த ரூமில் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இது பண்ணும்.
ஏன்னா நீங்கள் எந்த ரூமில் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணுற முடியும். ஏன்னு சொல்கிறேன்னா இது வந்து ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும் அந்த சவுண்டு, ஃப்ரீக்வன்சி ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதனால் மற்றவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சவுண்ட் வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். இது ஆட்டோ கட் ஆஃப் இல்லை, இப்போயே சொல்லிடுறேன். வேணும் நீங்கள் மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணுறது தான், ஓகேவா? இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ஆகுது. ஸோ இந்த சுவிட்சை வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் ஒர்க் நடந்துச்சுன்னா சப்போஸ் மோட்டர் ஆன் பண்ணியிருக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இந்த பஸ்ஸரை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு மோட்டரை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த பவர் சர்க்யூட் நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எப்படி கனெக்ட் பண்ணுற ப்ரொசீஜர், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படிலாம் வந்து தண்ணியை சேவ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் அந்த வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், see you next video.